மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசியில பணக்கட்டுப்பாடுகள் குடும்பத்துல ஒரு அதிருப்தியவே உருவாக்கிவிட்டது என்று தான் கூற வேண்டும். மகரம் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு சனியே அதிபதியாக வருவதால் நீங்கள் எப்போதும் பண விஷயத்தில் சிக்கனத்தையும் கட்டுப்பாட்டையும் விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் தனக்காரகனான குரு 6ஆம் வீட்டில் மறையும் போதோ அல்லது 2ஆம் வீட்டில் சுப கிரகங்களின் சஞ்சாரங்கள் நீடிக்கும் போதோ நீங்கள் குடும்ப நலனுக்காக விதிக்கக்கூடிய கடுமையான பண கட்டுப்பாடுகளும் குடும்ப உறுப்பினர்களிடையே பெரும் ஒரு அதிருப்தியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தது. உங்களது துணையோ அல்லது பிள்ளைகளோ உங்களை ஒரு கஞ்சத்தனமான மனிதராக பார்க்க தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். தேவைகளுக்கு கூட பணம் தர மறுக்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது எழுந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதிர்கால பாதுகாப்பிற்காக சேமிக்க நினைத்தாலும் தற்போதைய தேவைகளுக்கான பணப்புழக்கம் குறைவதால் வீட்டில் ஒருவித இறுக்கமான சூழ்நிலையும் மனஸ்தாபங்களும் நீடிக்கும் ஒரு சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலகட்டமானது இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. அதே போல மகரம் ராசிக்காரங்க செலவுகளை கட்டுப்படுத்தி எதிர்காலத்தை பாதுகாக்க நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனால் குடும்பத்துல மற்றவர்கள் இதை மிகவும் கடுமையான ஒரு அணுகுமுறையாகவே எடுத்துக்கொண்டும் இருப்பார்கள். எதற்கும் பணம் செலவிட அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மீது விழுக ஆரம்பித்திருக்கும். பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணமே குடும்பத்தில் அதிருப்தி மற்றும் மனக்கசப்பிற்கு காரணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி நீங்கள் எது செய்தாலும் அதுல தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், இதைத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் எதையும் வேண்டுமென்று செய்ய மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய காலங்களும் நீங்கள் எதிர்பார்த்து செய்யாத சில விஷயங்களை கவலைகளாகவும் கஷ்டங்களாகவும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அதே போல பெரியவர்களின் முடிவுகள் இளையவர்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். மகரம் ராசியான நீங்கள் ஒன்று இளம் வயதில் இருப்பவராக இருக்கலாம் அல்லது முதிய வயதில் இருப்பவர்களாக இருக்கலாம். மற்றவங்க கூறுவது உங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கும். குடும்பத்தில் மூத்தவர்கள் எடுத்த சில முடிவுகள் இளைய தலைமுறைக்கு ஏற்றதாக தெரியாமல் இருந்திருக்கலாம். திருமணம், கல்வி, தொழில் அல்லது வாழ்க்கை முறை தொடர்பான முடிவுகள் இதற்கு காரணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். பழைய தலைமுறையின் அனுபவமும் புதிய தலைமுறையின் சிந்தனையும் மோதிய போது கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து தேவையில்லாத கஷ்டங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. இதனால குடும்பத்துல தலைமுறைகளுக்குள்ள இடைவெளியானது உருவாக ஆரம்பித்தது என்பது தெளிவாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு புரியவும் ஆரம்பித்தது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? 9ஆம் வீடு என்பது தந்தை மற்றும் முன்னோர்களின் கொள்கைகளை குறிக்கக்கூடிய ஒரு வீடு. மகரம் ராசிக்கு 5ஆம் வீடு பிள்ளைகளை குறிக்கும். இந்த 5 மற்றும் 9 ஆகிய திரிகோண ஸ்தானங்களில் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருக்கும் போதோ அல்லது சனியின் பார்வை 5ஆம் வீட்டின் மீது விழும் போதோ குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எடுக்கக்கூடிய பாரம்பரியமான முடிவுகள் இளைய தலைமுறையினருக்கு முற்றிலும் பிடிக்காமலே போயிருக்கும். உயர்கல்வி, வேலைவாய்ப்பு அல்லது திருமண விஷயங்களில் பெரியவர்கள் காட்டக்கூடிய பிடிவாதத்தை இளையவர்கள் அதனை எதிர்த்து பேசுவார்கள். பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மகரம் ராசியான நீங்கள் கேட்க மாட்டீங்க. அல்லது நீங்கள் மூத்தவராக இருந்த கூடினாலும் உங்களுடைய குழந்தைகள் அதனை கேட்டு நடக்க மாட்டார்கள். நீங்கள் சொல்வதற்கு எதிர்பேச்சை மட்டுமே அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் அப்பொழுது காலம் மாறிவிட்டது, உங்களுடைய பழைய பஞ்சாங்க கொள்கைகளை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்ற ஒரு இளையவர்களின் வாதங்கள் பெரியவர்களின் ஈகோவை காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். இந்த தலைமுறை இடைவெளி காரணமாக வீட்டில் ஒரு அமைதியானது குறைந்து ஒருவருக்கொருவர் பேசாமல் மௌன யுத்தம் நடத்தக்கூடிய சூழல் கிரக அந்தரங்கங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறது. இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சேமிப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு சுப பார்வையை தரும் போதும் லாபாதிபதியான செவ்வாயின் அந்தரங்கங்கள் சாதகமாக அமையும் போதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு
ஸ்கிரத்தர் தன்மையை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. கடந்த காலங்களில் வந்த வரவுகள் அனைத்தும் மருத்துவத்திற்கும் கடன்களுக்கும் வீண் விரயமாகி வந்த நிலைமையானது மாறி உங்களது கைகளில் பணமானது தங்கி சேமிப்பு பல மடங்கு உயரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை உங்களது யதார்த்தமான சிந்தனையால் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. வங்கி கணக்கில் இருப்பானது உயர்வதுடன் பாதுகாப்பான முதலீடுகள், தங்க நகைகள் அல்லது பிக்சட் டெபாசிட் போன்றவற்றில் பணத்தை செலுத்தி எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சில முடிவுகளையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. பணப்புழக்கம் சீராக இருப்பதால் எந்த ஒரு அவசர தேவைக்கும் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கௌரவமான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகிவிடும். பொருளாதார ரீதியாக ஒரு நிலையான முன்னேற்றம் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. வருமானம் மட்டும் கிடையாது, சேமிக்கக்கூடிய திறனும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதுவரை வந்த பணம் செலவாகி விட்டது என்ற ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள மாறி எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்கும் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். புதிய முதலீடுகள், நிலம், வீடு அல்லது நீண்ட கால நிதி திட்டங்கள் மூலம் பொருளாதார பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்று இந்த ஒரு சேமிப்பு எதிர்கால நிம்மதிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். சொத்து விஷயத்தில் நல்ல முடிவுகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து, வீடு, நிலம் அல்லது பரம்பரை உரிமை தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான ஒரு முடிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். நீதிமன்றம், ஆவணங்கள் அல்லது உரிமை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையப்படக்கூடும். இதனால் மனதில் இருந்த பெரிய சுமைகளானது அகன்று வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். 4ஆம் வீடு என்பது அசையா சொத்துக்கள், பூமி, வீடு மற்றும் வாகனங்களை குறிக்கும் இடமாக இருக்கும். மகரம் ராசிக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்திற்கோ அல்லது 9ஆம் வீட்டிற்கோ சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும் போது பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் அல்லது கூட்டு சொத்து பங்கீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களிடையே இருந்த முரண்பாடுகள் பெரிய மனிதர்களின் தலையீட்டால் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்பட்டு உங்களது நியாயமான பங்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. சொந்தமா வீடு கட்டணும் நினைப்பவர்களுக்கு இப்பொழுது சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இந்த மகரம் ராசியில பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்பாடுகள் எல்லாமே அதிகரிக்கும். அந்த செயல்பாடுகளை சரியா செய்வதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஒருவருக்கொருவர் பேசாமல் மௌன யுத்தம் நடத்தக்கூடிய சூழல் கிரக அந்தரங்கங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கிறது. இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நான் இதுவரை கூறியது மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்களுக்கோ பெண்களுக்கோ வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். முக்கியமா சேமிப்பு என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு சுப பார்வையை தரும் போதும் லாபாதிபதியான செவ்வாயின் அந்தரங்கங்கள் சாதகமாக அமையும் போதும் பொருளாதார ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கிரத்தர் தன்மையை அடையக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. கடந்த காலங்களில் வந்த வரவுகள் அனைத்தும் மருத்துவத்திற்கும் கடன்களுக்கும் வீண் விரயமாகி வந்த நிலைமையானது மாறி உங்களது கைகளில் பணமானது தங்கி சேமிப்பு பல மடங்கு உயரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை உங்களது
யதார்த்தமான சிந்தனையால் கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுப்பீங்க. வங்கி கணக்கில் இருப்பானது உயர்வதுடன் பாதுகாப்பான முதலீடுகள், தங்க நகைகள் அல்லது பிக்சட் டெபாசிட் போன்றவற்றில் பணத்தை செலுத்தி எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சில முடிவுகளையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. பணப்புழக்கம் சீராக இருப்பதால் எந்த ஒரு அவசர தேவைக்கும் மற்றவர்களிடம் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கௌரவமான நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகிவிடும். பொருளாதார ரீதியாக ஒரு நிலையான முன்னேற்றம் உங்களுக்குள்ள உருவாக போகிறது. வருமானம் மட்டும் கிடையாது, சேமிக்கக்கூடிய திறனும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இதுவரை வந்த பணம் செலவாகி விட்டது என்ற ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள மாறி எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேமிக்கும் வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்கும். புதிய முதலீடுகள், நிலம், வீடு அல்லது நீண்ட கால நிதி திட்டங்கள் மூலம் பொருளாதார பாதுகாப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்று இந்த ஒரு சேமிப்பு எதிர்கால நிம்மதிக்கான அடித்தளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். சொத்து விஷயத்தில் நல்ல முடிவுகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சொத்து, வீடு, நிலம் அல்லது பரம்பரை உரிமை தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான ஒரு முடிவை நோக்கி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகரப்போகிறது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறையும். நீதிமன்றம், ஆவணங்கள் அல்லது உரிமை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கலாம். பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையப்படக்கூடும். இதனால் மனதில் இருந்த பெரிய சுமைகளானது அகன்று வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். 4ஆம் வீடு என்பது அசையா சொத்துக்கள், பூமி, வீடு மற்றும் வாகனங்களை குறிக்கும் இடமாக இருக்கும். மகரம் ராசிக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்னத்திற்கோ அல்லது 9ஆம் வீட்டிற்கோ சுபத்துவமாக தொடர்பு கொள்ளும் போது பல வருடங்களாக இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் அல்லது கூட்டு சொத்து பங்கீடுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி நகரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்களிடையே இருந்த முரண்பாடுகள் பெரிய மனிதர்களின் தலையீட்டால் சுமூகமாகவே பேசி தீர்க்கப்பட்டு உங்களது நியாயமான பங்கு உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஒரு நேரமும் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. சொந்தமா வீடு கட்டணும் நினைப்பவர்களுக்கு இப்பொழுது சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பும் உங்களுடைய கைக்கு வருவதற்கான வாய்ப்புகளும்